இங்கே இந்த பையன்கிட்ட அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க, என்னோட மார்க்கர் காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஈவினிங் வாங்கிட்டு வரமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி மார்க்கரில் இங்கை ஊற்றி கொடுக்குறான். அவங்க அம்மாவும் வீட்டுக்குள்ளே போய் செவுத்துல எழுத ஆரம்பிக்கிறாங்க. அவங்க செவுரு ஃபுல்லாக வெறும் அட்ரஸாக மட்டும்தான் இருக்குது. இவன் லேப் டெக்னீஷியனாக வேலை பார்த்துட்டு இருக்கான். வேலை முடிஞ்சு அவங்க அம்மாவுக்கு வாங்கிட்டு வருவான்னு அவங்க அம்மா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவன் சொல்கிறான், அம்மா கேட்டு பார்த்தேன், கடையில் எங்கேயுமே கிடைக்கலம்மா சொல்லி. சரி இங்கேயாவது ஊற்றி விடலான்னு பார்த்தா இங்கும் காலியாக போயிடுது. அவங்க அம்மா கதவு சாத்திட்டு செவுத்துல முட்டி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இவன் பயந்து போய் பைக் எடுத்துகிட்டு ஊர் ஃபுல்லாக தேடி அவங்களுக்கு மார்க்கெட் வாங்கிட்டு வந்து கொடுத்தவன தான் இவங்க சிரிச்சுக்கிட்டே வாங்கிட்டு போய் மறுபடியும் செவுத்துல அட்ரஸ் எழுத ஆரம்பிக்கிறாங்க. இவங்க செவுத்துல எழுத எழுத அவங்களுக்கு குழந்தைங்க சத்தமாக கேட்க ஆரம்பிக்குது. அவங்க பையனுக்காக கறி வாங்கிட்டு வரும்போது குழந்தைங்களோட தொட்டியாக சுற்றி இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ கறியெல்லாம் சமைச்சு வச்சுட்டு அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அவங்க பையனுக்கு சாப்பாடு போடுறாங்க. என்னம்மா இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டால், அதெல்லாம் விடு, நான் இந்த மாதிரி பைத்தியம் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கேனே, செவுத்துலாம் எழுதி வைக்கிறேனே, அதெல்லாம் நீ ஏன் கேட்கவே மாட்டேன்னா, உங்களுக்கு பிடிச்சதானமா பண்ணுறீங்க, இது என்னம்மா இருக்குன்றான். ஆனால் உனக்கு பிடிச்ச விஷயத்த நான் எதுவுமே பண்ண விட்டது இல்லையா, இதான் வேணுன்னு எதனா பண்ணேன், இந்த விஷயத்த நான் முதல் தடவை உங்ககிட்ட தான் சொல்ல போகிறேன்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது நம்மளுக்கு காட்டவே இல்லை. இதை கேட்ட உடனே அந்த பையன் பதறி போய் அழுதுகிட்டே அங்கேருந்து ஓடி அந்த ரூம்குள்ளே இருக்க எல்லா அட்ரஸையும் பார்க்குறான். திரும்பி வந்தால் இந்த அம்மா சிரிச்சிட்டு இருக்கும் போதே அவன் கண்ணுக்கு தெரியுது. அவங்கள அடிச்சிடறான். அவன் தலை அடித்து ஓப்பன் ஆயிடுது. அவன் உள்ளே போய் அங்கே இருக்க டைரி எல்லாத்தையுமே கூப்பிட்டு போயிடுறான். இந்த அம்மாவையும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த அம்மாவும் கண்டு முடிச்சு டாக்டர்கிட்ட சொல்லி இன்ஸ்பெக்டரையும் வக்கீலையும் வர வைக்கிறாங்க. அவங்க 2 பேர்கிட்டையும் 2 லெட்டரை கொடுத்து, இதெல்லாம் நான் சொல்லணும்னு நினச்ச விஷயம், அதை எழுதி வச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. இப்போ இது விஷயத்தை இன்ஸ்பெக்டர் படித்து பார்த்தா அவர் ஷாக் ஆயிடுறாரு. அவர் மேலதிகாரிகிட்ட சொல்லிட்டு இந்த லெட்டரை கொடுத்தா அவரும் அதை பார்த்து மிரண்டு போயிடுறாரு. இப்போ வக்கீல் ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு போய் ஜட்ஜுக்கிட்ட கொடுக்கும்போது அப்போ இன்ஸ்பெக்டர் மேலதிகாரியும் வந்து தடுத்துடுறாங்க. அந்த வக்கீல் வெளியே அமுச்சு விட்டு இவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்ன உடனே ஷாக் ஆயிடுறாங்க. இவங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக இருந்திருக்காங்க. இவங்க இது வரைக்கும் 1000 குழந்தைங்களை மாற்றி கொடுத்துருந்துருக்காங்க. இந்த விஷயம் பெருசாக இருக்குது. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சால் பெரிய இஷ்யூ ஆயிருன்னு சொல்லி இதை வந்து நம்ம சீக்கிரட்டாக தான் விசாரிக்கணும்னு முடிவு எடுக்கிறாங்க.